வணக்கம் மேக்ஸ் 12th business max exercise 2.11 evaluate the following integrals as the limit of the sum limit யூஸ் பண்ணி some value கண்டுபிடிக்க போகிறோம் integral 0 to 1 x plus 4 into dx இதுதான் கொஸ்டின் இப்போ நமக்கு இதில் எக்ஸசைஸில் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ராப்பர்ட்டினா a to b f of x dx limit n tends to infinity h tends to 0 sigma r equal to 1 to n h into f of a plus r h இந்த கொஷினை நம்ம இப்படி தான் சேஞ்ச் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இதில் வந்து வேறு ஹெச் இந்த ஹெச் இருக்கு இல்லையா அதுக்கோட வேல்யூ என்னென்னா b மைனஸ் ஏ பை என் ஓகே இப்போ இதுதான் உங்களுக்கு கொஷின் இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் இந்த ஏக்கு என்ன இருக்கீங்க a ஈக்குவல் டு 0 இங்கே பிக்கு என்ன இருக்குது b ஈக்குவல் டு 1 அண்ட் இந்த f ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது ஓகே இதுதான் நம்மளோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் இந்த ஹெச் மட்டும் நம்ம முதல்ல இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம் b மைனஸ் ஏனா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0 பை என் அதாவது ஹெச் ஈக்குவல் டு 1 பை என்னு வேல்யூவும் தெரிஞ்சாச்சு ஸோ கோயிங் டு சம் இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 இங்கே கொஸ்டினுக்கு வாங்க சமேஷன் சிக்னல் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு என் ஹெச்சுக்கு பதிலாக 1 பை என் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் அண்ட் எஃப் ஆஃப் ஏங்கிறது என்னது 0 ப்ளஸ் ஆர் ஒன்றும் தெரியாது ஹெச் வந்து 1 பை என் ஓகே இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படியே அதே ஸ்டெப்பு அப்படியே எழுதிக்கிட்டே வரணும் இந்த எஃப் ஆஃப் ஆர் பை என்னன்னு இருக்கு இல்லையா எஃப் ஆஃப் ஆர் பை என் அங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 4 இல்லையா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை என் அப்ளை பண்ணி ப்ளஸ் 4னு போடணும் அதாவது எப்படி போடுறேன்னு பாருங்கள் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு n 1 பை n வச்சுக்கோங்க இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு வெறும் எஃப் ஆஃப் ஆர் பை n மட்டும்தான் இருக்கு இல்லையா இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது இதுதான் எஃப் ஆஃப் ஆர் பை என் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் ப்ளஸ் 4 அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை என் அப்ளை பண்ணணும் அப்போ என்ன வரும் ஆர் பை என் வரணும்னே ஆர் பை என் ப்ளஸ் 4ன்னு வந்துடும் ஓகேவா இப்போது நம்ம ஒரு ஸ்டெப்பாக நம்ம போக வேண்டியதான் இந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி h டென்ஸ் டு 0 சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு n இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இங்கே ஒரு ஆர் பை இங்கே ஒரு n இருக்குல்லம்மா இங்கே வந்து இந்த 1 பை n இங்கே எடுத்துகிட்டா சமேஷன் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n ஆர் பை n ப்ளஸ் 4ன்னு இருக்குல்லம்மா இந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 இந்த 1 பை n அப்படியே இருக்கட்டும் இப்போ இது வந்து தனித்தனியாக பிரிக்கலாம் இப்போ சமேஷன் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n ஆர் பை n ப்ளஸ் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n 4 ஓகே இப்போ இது வந்து இப்படி இருக்குது இந்த 1 பை n வெளியிலே இருக்குது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி h டென்ஸ் டு 0 இந்த இதை இங்கே திருப்பியும் இந்த எண்ணை இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்போது இது 1 பை n உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 1 பை n ஸ்கொயர்னு வருமா இங்கே பாருங்கள் 1 பை n அப்படியே இருக்குது இந்த ஆர் பை n ப்ளஸ் இந்த 4 இப்போ இந்த 1 பை n உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இந்த எண்ணை வெளில எடுத்து வந்துடலாம் 1 பை n ஸ்கொயர் நமக்கு வந்து ஆர் மட்டும் உள்ளே இருந்தால் போதும் ஆர் இங்கே போட்டாச்சு ப்ளஸ் இது வந்து 4 இந்த எண்ணை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் 4 பை n அதையும் வெளியில் கொண்டு வந்துட்டேன் 1 ஈக்குவல் டு n 1 அதாவது சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n 1 இஸ் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ வந்து இதனுடைய வேல்யூ வந்து n இதனுடைய வேல்யூ n அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இங்கே அது எடுத்து எழுதிட்டேன் இங்கே ஹெச் டென்ஸ் டு 0 கூட எழுத வேணாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஹெச் இல்லை ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த 1 பை n ஸ்கொயரை போட்டுக்கலாம் இந்த ஆருக்கு அதாவது சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 டு n ஆரோட வேல்யூ என்னென்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இது வந்து அதனுடைய ஃபார்ம் வேல்யூஸ் அப்போ இந்த இடத்துல n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 வந்துடும் இந்த இடத்துல என்ன இருக்குது 4 பை n இதனுடைய ஒன்னோட வேல்யூ என்னன்னு சொன்னேன் இல்லையா அது n இந்த n-க்கும் இந்த n-க்கும் கேன்சல் இங்கே n ஸ்கொயருக்கு n ஸ்கொயர் கேன்சல் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே என்ன இருக்குது n ப்ளஸ் 1 பை n இன்ட்டு 2 இருக்குது இந்த இடத்துல வெறும் 4 இருக்குது இப்போ இந்த n இருக்குது இல்லையா இதை நான் இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணணும் அப்போது அதே மாதிரி லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இதில் ஒரு எண்ணை வெளில எடுத்துட்டேன்னா இங்கே 1 ஆகிடும் இங்கே 1 பை n ஆகிடும் பை n இன்ட்டு 2 ப்ளஸ் 4ன்னு இருக்கும் இந்த n-க்கும் கேன்சல் இப்போ நான் n-க்கு வந்து இன்ஃபினிட்டி கொடுக்க போகிறேன் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 by infinity by
2 plus 4. அப்போ இங்கே என்ன வரும், இது ஃபுல்லாக 1 by infinity வேல்யூ 0 ஆகிடும். அப்போ 1 plus 0 by 2 plus 4. இப்போ இது மல்டிப்ளை பண்ணனா 1 plus 4 2s are 8 by 2, that is equal to 9 by 2. This is the answer. Okay, இப்போ next sum பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹெச் ஈக்குவல் டு திஸ். இதில் ஏ என்ன இருக்குது 1, பி என்ன இருக்குது 3 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஹெச் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏனா 3 மைனஸ் 1 2 பை என். இதுவும் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ கொஸ்டினுக்கு போயிடுவோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0. ஹெச்சுக்கு வேல்யூ வந்து 2 by n இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ வேல்யூ 1 ஆர் தெரியாது, ஹெச் வந்து 2 by n. ஓகே, இப்போ அதே மாதிரி லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 2 by n இன்ட்டு எஃப் ஆஃப் 1 plus 2 ஆர் by n. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணிட போகிறோம். அப்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 2 by n இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்னா வெறும் 1 plus 2 r by n. சரியா, இப்போ நம்ம இதெல்லாம் கொண்டு போய் உள்ள ஒன்றுத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 by n வரும். அடுத்தது நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4r by n ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, சாரி நான் இங்கே சிக்மாவே விட்டுட்டு வந்துட்டேன்னா சிக்மா ஈக்குவல் டு சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n. எல்லா இடத்துலையும் சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n. அப்போ தான் நம்ம பிரிக்க முடியும். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு 0 போட்டுட்டு இது ஒன்றுத்துக்கும் கொண்டு வரலாம். 2 by n கான்ஸ்டன்ட் தான். அப்போ 2 by n வெளியில் எடுத்துகிட்டா சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n இங்கே 1 இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 4 by n ஸ்கொயரை வெளில எடுத்துடலாம். இங்கே சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n வெறும் r மட்டும் இருக்கும். சரியா, இப்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஹெச் டென்ஸ் டு இங்கே ஹெச்சே இல்லை, ஸோ ஹெச் அதோட விட்டுடலாம். இப்போ இங்கே 2 by n போட்டுக்கோங்க. இதனுடைய வேல்யூ என்ன என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த n. இங்கே 4 by n ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த ஆரோட ஃபார்முலா நம்ம முன்னாடி சொன்னல ஒன்று தான் இருக்குது, r வந்து 1 தான் இருக்குது. அப்போ n இன்ட்டு n + 1 by 2. இந்த ஒரு n-க்கு ஒரு n கேன்சல், இந்த 2-க்கு இந்த 2 கேன்சல், இதுக்கு இது கேன்சல். அப்போ என்ன இருக்குது வேல்யூ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே வெறும் 2 தான் இருக்குது. இங்கே 2 by n இன்ட்டு இங்கே n + 1 இருக்குது. சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயும் அதே மாதிரி n வந்து நம்ம காமனாக எடுத்தோன்னா இங்கே ஒரு n கேன்சல் ஆகிடும். அதாவது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். 2n வெளியில் எடுத்துட்டா n-க்கு பதிலாக 1 by n by n வந்துடும். இப்போ டினாமினேட்டர் n கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து நான் n-க்கு வந்து இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 + 1 by infinity இல்லையா. இப்போது இந்த 2 இருக்குது, 2 + 2 இன்ட்டு 1 + 1 by infinity வேல்யூ 0. அப்போ 2 + 2 is equal to 4 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். 1 2 3 2x + 3 into dx இதோ ஃபார்முலா எழுதியாச்சு. கம்பேர் பண்ணி a f of x எழுதிட்டேன், ஹெச்சும் கண்டுபிடிச்சிட்டேன். சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூ 2 by n, f a ப்ளஸ் a வந்து வேல்யூ 1 r இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 2 by n அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நமக்கு இந்த ஹெச்சே இல்லை, ஸோ அதை விட்டுடலாம். சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 2 by n. இங்கே வந்து 1 + 2r by n தானே. f ஈக்குவல் டு என்னது 2x + 3. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது என்ன இருக்குது 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 + 2r by n + 3. ஓகே, இப்போ அதே மாதிரி லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா r ஈக்குவல் டு 1 to n 2 by n இன்ட்டு இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 + 4r by n + 3. சரியா, இப்போது இதில் எல்லாமே காமனாக n இருக்கு இல்லையா, n எடுத்துக்கலாம். இல்லைனா இதை தனித்தனியாக முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n 2 by n
into 2 plus 3 எவ்வளோ 5 5 plus 4r by n. ஓகே, இப்போ லிமிட் n tends to infinity sigma r equal to 1 to n மல்டிப்ளை பண்ணால் 10 by n plus 2 4s are 8r by n ஸ்கொயர்னு வந்துடும் இல்லையா. இப்போ தனித்தனியாக நம்ம லிமிட்டை இது சிக்மா வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோன்னா 10 by n வெளில வந்துடும். r இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். டு n இதுக்கு வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 8 by n ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சிக்மா r equal to 1 to n இங்கே வந்து வெறும் r மட்டும் இருக்கும். சரியா. இப்போது அதே மாதிரியே லிமிட் n tends to infinity 10 by n இன்ட்டு இதனுடைய வேல்யூ வந்து n எடுத்தாச்சு. 8 by n ஸ்கொயர் இதனுடைய வேல்யூ 1 r மட்டும்தான் இருக்குது. அப்போ n இன்ட்டு n plus 1 by 2 இது 2 கேன்சல் பண்ணால் 4 இதுக்கு ஒரு போயிடும், இந்த இது போயிடும். ஓகே, இப்போ லிமிட் n tends to infinity இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இன்ட்டு n plus 1 இருக்குல்ல, இங்கே ஒரு n இருக்குது. அதனால் நான் இந்த இதுலேருந்து ஒரு n வெளில எடுத்துட்டேன்னா 1 plus 1 by nன்னு வந்துடும். இங்கே ஒரு n இருக்குது. இந்த n-க்கும் n-க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம n-க்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 10 plus 4 இன்ட்டு 1 plus 1 by infinity. அப்போ 10 plus 4 into 1 plus 0. அப்போ 10 plus 4 into 1 4. That is equal to 14. Okay, next sum பார்ப்போம். Question number 4. Integral 0 to 1 x square dx. The formula எழுதிட்டேன். கம்பேர் பண்ணி a equal to 0 and b equal to 1. f of x is equal to x square எழுதியாச்சு. h equal to b minus a by n. So 1 minus 0 by n. அப்போ 1 by n வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லிமிட் n tends to infinity h tends to 0 sigma r equal to 1 to n ஹெச்சோட வேல்யூ 1 by n f of a வந்து 0 plus r into 1 by n r by n வந்துடும். சரியா. இப்போ f equal to r by n இங்கே வந்து f of x is equal to என்ன வந்தது, x ஸ்கொயர் வந்தது இல்லையா. இந்த x ஸ்கொயர் இங்கே அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், லிமிட் n tends to infinity h tends to 0 sigma r equal to 1 to n 1 by n வச்சுக்கோங்க. இந்த f of r by n இங்கே அப்ளை பண்ணால் r by n x ஸ்கொயர் தான் r by n ஸ்கொயர்னு வரும். அதே லிமிட் n tends to infinity h tends to 0. இப்போ தனித்தனியாக இது பிரிச்சலாம். இது r ஸ்கொயர் by n ஸ்கொயர் வரும்ல. தட் இஸ் இதில் என்ன இருக்கும், 1 by n இன்ட்டு அதாவது r ஸ்கொயர் by n க்யூப்னு வந்துடும் இல்லையா. r ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ஒரு n ஸ்கொயர் வரும், அப்போ n க்யூப்னு வந்துடும். அப்போ சிக்மா r equal to 1 to n திருப்பி எழுதிடுறேன் வேணா, r ஸ்கொயர் by n க்யூப். ஓகே, இப்போ நமக்கு என்ன எது வேண்டாம், n வந்து கான்ஸ்டன்ட். n tends to infinity h tends to 0. அப்போ 1 by n க்யூப் இங்கே எடுத்துக்கிறேன். சிக்மா r equal to 1 to n r ஸ்கொயர். சிக்மா r equal to 1 to n r ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா n into n plus 1 2n plus 1 by 6. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல r ஸ்கொயருக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் n tends to infinity மட்டும் போடலாம். h tends to 0 வேண்டாம். 1 by n cube into இந்த இதோடைய வேல்யூ என்ன வருது, n into n plus 1 2n plus 1 by 6. ஓகே, இப்போ இந்த n க்யூப்பில் ஒரு n போயிடுச்சு. இப்போ இதில் வந்து லிமிட் n tends to infinity இங்கே என்ன இருக்குது, 6n ஸ்கொயர் இருக்குது கீழே 6, இதில் ஒரு n ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே n plus 1 into 2n plus 1 தான் இருக்குது. இந்த nலேருந்து ஒரு n வெளில எடுத்துட்டேன்னா இது 1 plus இது 1 by n ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு n எடுத்துட்டேன்னா 2 plus 1 by n ஆகிடும். இப்போ இந்த 1 n இந்த ஒரு n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. அப்போது லிமிட் n tends to infinity 1 plus 1 by n into 2 plus 1 by n by 6ன்னு வந்துடும். இப்போ நம்ம n tends to infinity இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 plus 1 by infinity 2 plus 1 by infinity வரும். 1 by infinity வேல்யூ 0. அப்போ 1 plus 0 2 plus 0 இங்கே டிவைடட் by 6 இருக்குது by 6. 1 into 2 2 2 by 6 கேன்சல் ஆச்சுன்னா 1 3. தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 3. தட்ஸ் ஆல். இந்த சாப்டரே முடிஞ்சாச்சு. இந்த யூனிட் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு ஓகே அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.